ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் நிற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல மூத்த வயதிலேயும் அனுபவத்திலும் மூத்த ஊழியக்காரங்கள் இருக்கும் பொழுது என்னை பேச சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு இட்ஸ் அ பிக் திங். என்ன நினைக்கிறேன்னா, நான் வருஷத்துக்கு ஒருத்தர் தானே வர்றேன். அதனால it's a privilege. So thank you so much, and I want to use this to the most. பாருங்க, நான் தமிழ் அவ்வளோ நல்லா பேச மாட்டேன். அண்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் தமிழில் செய்தி கொடுக்குறது. மித்த நாளெல்லாம் ஆங்கிலத்தில். அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்களை ஒரு மணி நேரம் ஹிந்தியில் பேச சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை இங்கிலீஷில் தான் பேச சொன்னா. ஸோ அது மாதிரி எனக்கு. ஆனால் நேற்றுக்கு சாயந்தரம் மெசேஜில் கேட்டோம், நம்ம ரொம்ப நம்மளே நம்பிட்டு இருந்தால் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். என்ன இப்போ இங்கிலீஷில் மெசேஜ் பண்ண சொன்னீங்கன்னா நான் 10 மணி நேரம் அப்படியே பேசிகிட்டே போயிட்டே இருப்பேன். ஆனால் தமிழில் பேசணுன்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து பைபிளை திருப்பி வாசித்து, அதுவும் சீக்கிரம் வாசிக்க முடியாது, அதனால் அதை போட்டு கேட்பேன். நான் ஆடியோ பைபிளில் கேட்பேன். அது கேட்டு அப்படியாவது நாங்கள் நிறைய பைபிள் கேட்குறோம் இல்லையா? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் திங் டு ப்ரிப்பேர் ஃபார் சம்திங் தட் யூ டோன்ட் டூ ஆல்வேஸ். என் மகன் கூட, ஜீவன் மூத்த மகன், ஸ்கூலில் சொல்கிறாங்க ஃப்ரெஞ்சு ரொம்ப நல்லா பேசுகிறான்னா. ஃப்ரெஞ்சு அங்கே எல்லாம் ஆங்கிலம் தான் பேசுவாங்க, ஆனால் அவன் ஃப்ரெஞ்சு ரொம்ப நல்லா பேசுகிறானா. அப்போது அவங்க கேட்டாங்களாம் ஒய்ஃப்ட்ட, எப்படி அவன் நேச்சுரலாக வருது அவனுக்கு, ஃப்ரான்ஸில் இருக்கிற மக்கள் மாதிரியே பேசுகிறான் அவன், ஈவன் தோ தட்ஸ் அ செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அப்பா கொஞ்சம் வேறு பாஷைகள் பேசுவாங்க, இந்தியன் லாங்குவேஜஸ், மலையாளம், ஹிந்தி, தமிழ், இப்போ கன்னடம் கொஞ்சம் பேசுகிறேன், சௌமியா வீட்டில் பேசுகிறனால. அதனால அப்படி பேசுகிறேன். நான் நினச்சேன், ஆண்டவர் இஸ் டூயிங் அமேசிங் திங்ஸ். நான் இங்கே இங்கிலீஷ் படித்து நான் அங்கே போய் இங்கிலீஷில் ஊழியம் செய்கிறேன். என் மகன் ஒரு நாள் ஃப்ரெஞ்சிலேயே செய்தி கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் முடியாது? நான் நினைக்கல ஒரு நாள் நான் இங்கிலாந்து தேசத்தில் போய் ஒரு சபையை நடத்துவேன், சபையில் செய்தி கொடுப்பேன் இங்கிலீஷ். அப்படி எப்போவுமே யோசிச்சது கிடையாது. ஆனால் ஆண்டவர் செய்தார். நான் நம்புகிறேன் நம்ம எல்லாரும் பல பாஷைகள்லையும் பல நாடுகள்லையும் ஊழியம் செய்ய போகிறோம். இங்கிலாந்து தேசம் மட்டும் இல்லை, நம்ம இன்னும் நிறைய தேசங்கள். இப்போ தான் எல்லாரும் வேலை கிடைச்சி அங்கங்கே போகிறாங்க. போகிற இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. எனிவேஸ், இன்றைக்கான தியானத்துக்கான எடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, யாராவது மைக்கிலே சத்தமாக வாசிக்கணும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ண, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஹல்லேலூயா. Arise and eat. கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, பரவாயில்லையே இவர் யூகேலேருந்து வந்தாலும் நல்ல செய்தியாக சொல்கிறாரு, சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங் பண்ணுங்க, போஜன பிரியனா இருக்காதீங்க அப்படின்னே சொல்லி நாங்கள் ஒரு வழி ஆயிட்டோம் இப்போ அப்படின்னு கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க. அவங்கள பார்த்தா அப்படி தெரில, ஆனால் கொஞ்சம் பேர் அப்படியே சொல்கிறாங்க. எங்கள் பாஸ்டர் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? எழுந்திருந்து போஜனம் பண்ணு. பரவாயில்லையே, இதுவும் நல்லா தான் இருக்கு, இதுவும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு இல்லையா? Is God interested in your
பர்சனல் வெல்பீயிங். நீங்க நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உடுக்கணும், நல்ல காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. இப்ப பாருங்க, இப்பதான் பார்பிக்யூ எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, அப்படிதானே? யாரு கேட்டால் நாங்கள் பார்பிக்யூ பண்றோம் ஸ்டைல். பார்பிக்யூ நேஷன் ஒரு ரெஸ்டாரண்ட்டே வந்துருச்சு. அங்கே போய் சாப்பிட்றோம். எங்கன்னா பார்பிக்யூ நேஷன் போனோம் நாங்கள். என்ன சூப்பராக இருக்குது தெரியுமா? சுட்டு தர்றாங்க, அது அவிக்கிறது இல்லை, பொரிக்கிறது இல்லை, சுட்டு தர்றாங்க. என்ன டேஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவரு சீஷர்களுக்கு பார்பிக்யூ பண்ணி கொடுத்தார். நம்புறீங்களா? வாசிங்களேன், யோவான் 21:9 வாசிங்களேன். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பாருங்க, அப்ப என்னது கரி? அடுத்தது வாசிங்க, 12 verse number 12 வாசிங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. பாருங்க, அவரு he prepared the coal and the fire and everything. அப்புறம் இன்வைட் பண்றாரு, வந்து சாப்பிடுங்க. அதுல அப்பத்தையும் மீன்களையும் சுட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்பவே ஆண்டவர் நம்மளுக்கு பார்பிக்யூ பண்ணி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இப்பதான் நம்ம பார்பிக்யூ நேஷன் போய் புதுசா பார்க்குறோம், என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. God is interested in your personal well-being. உங்களுக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எப்படி தேவைன்னு சொல்லி ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சில டைம் யோசிப்பேன், புதுசாக வேலைக்கு போன சமயத்தில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாம் மற்றவங்களை பார்க்கும்போது, அவருக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்குதே, நம்மளுக்கு இவ்வளோ சம்பளம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது, அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கே, எனக்கு ஏன் அந்த பொசிஷனில் கொஞ்ச நாள் யோசிப்பேன். பல நாட்கள், பல வருடங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த பொசிஷன் எனக்கு கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு. நான் கேட்பேன், ஆண்டவர் இது முன்னாடியே கொடுத்துக்கலாம், நான் இதை பண்ணியிருப்பேன் அப்பவே அப்படின்னு யோசிப்பேன். அப்போ புரியல எனக்கு, ஏன் ஆண்டவர் தாமதித்து அதை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. பிகாஸ் God has a time and a place. அவர் குறித்த நேரத்தில், பாருங்க, முன்பாகவே அந்த பணம் என் கையில கிடைச்சிருந்தா நான் அதை எப்படியோ செலவு பண்ணி தவறான வழிகளில் போயிருக்க கூடும். அப்படி தானே? சின்ன பசங்கிட்ட பணம் கிடைச்சா என்ன ஆகும்? பல விதமான காரியத்தை பண்ணிடுவோம் நம்ம. அதனால ஆண்டவர் சில காரியங்களை தாமதித்து கொடுக்கிறார். ஆனா he knows what you need. அதனால நம்ம brothers, நம்ம sisters, when they get something, ஒரு புது வீடு கட்டும்போது, புது கார் வாங்கும்போது நம்ம சந்தோஷிக்கணும். அவங்க டைம் இப்போ, ஹல்லேலூயா, அவங்களுக்கு குறித்த நேரம் அது. நம்மளுக்கும் ஒரு டைம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நாம் காத்திருப்போம். ஹல்லேலூயா. but God knows when we need what we need. ஹல்லேலூயா. God knows when we need what we need. இப்போ வாசிச்ச வசனத்தை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். முதலாவது NKJV, New King James Version என்கிற மொழிபெயர்ப்பிலே வாசிக்கிறேன். And the angel of the Lord came back the second time and touched him and said, arise and eat, because the journey is too great for you. இன்னொரு மொழிபெயர்ப்பில், ஆங்கிலத்திலே பல விதமான வேர்ஷன்ஸ் இருக்கிறது. இன்னொரு வேர்ஷன் NLT, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பிலே விதமாக சொல்லியிருக்கு. Then the angel of the Lord came again and touched him and said, get up and eat some more. Hallelujah. Or the journey ahead will be too much for you. இப்போ பாருங்க, ஆங்கிலத்திலே வேற வேற வேர்ஷன்ஸ் இருக்கு. அப்போ சிலவங்க சொல்லிடுறாங்க, இந்த ஆண்டவர் அறியாத ஜனங்க சொல்லிடுறாங்க, உங்களுக்கு நிறைய வேர்ஷன் இருக்கு, எந்த வேர்ஷன் தான் உண்மையான வேர்ஷன், அதனால இது உண்மையான ஒரு பைபிள் கிடையாது, இது உண்மையான ஒரு மார்க்கம் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் திஸ் வேரியேஷன்
in the versions is what makes it even more solid. There is no contradiction but only confirmation. அதுல வேறுபாடு இல்ல. பாருங்க, சொன்ன வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பு இன்னும் உறுதிப்படுத்தி சொல்லுகிறது. ஹalleluya. பாருங்க, வேதாகமமும் 4 சுவிசேஷங்கள், 4 gospels, Matthew, Mark, Luke, John, 4 பேர்கள் வேற வேற இடத்துல இருந்து எழுதினாங்க. ஹalleluya. வேற வேற இடத்துல. அந்த காலத்துல தொலைபேசி கிடையாது. கால் பண்ணி, மத்தேயு, மார்க், நீங்க இதான் எழுதிருக்கீங்களா, நான் இது எழுதுறேன், கரெக்ட் தானா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. இன்டர்நெட் கிடையாது, கிராஸ் செக் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா அவங்க தனியா independently they wrote the gospels, but it all captured the same account of Jesus. Hallelujah. ஆண்டவருடைய வாழ்க்கையே அப்படியே, அது சொன்ன காரியங்களை அப்படியே அது அவங்க எழுதின விதம் வேறு. ஏன்னா because their background was different, what they did for living was different, அவங்களோட character was different. So depending on their character, depending on what they did, அவங்க ஒரு விதமா எழுதினாங்க. ஆனா the accounts are all the same. Hallelujah. அதனால there is no contradiction, வேறுபாடு கிடையாது. மற்ற only the versions sort of solidify what is already been written. So that should be your answer if anyone asks you. Anyways, coming back to the subject, இங்க நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் நமக்காக என்னென்ன தேவை இருக்கிறது, எப்போ அது நமக்கு தேவை என்று அவர் கொடுக்கிறார். அவர் நமக்கு தேவையான அனைவற்றையும் கொடுக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படி அதோட நின்றோம். அப்படிதானே? அப்படிதானே? See, when Jesus was in this world, there were a few people who followed him. கொஞ்சம் பேர் ஆண்டவர் பின்னாடியே வந்தாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். கொஞ்சம் பேர் ஆண்டவர் பின்னாடி வந்தாங்க. அவர் இங்கே போனார்னா அங்கே போனாங்க, அவர் இன்னொரு இடம் போனாங்கன்னா அவங்க படகுலேறி அவங்க பின்னாடி போயிடுறாங்க. அப்போ பார்க்குறவங்களாம் நினைச்சாங்க இவங்க உண்மையாகவே ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள் என்று அவங்க நினைச்சாங்க. அப்படிதான் நம்ம யோசிப்போம். யாராவது சர்ச்சுக்கு ரெகுலராக வந்தாங்கன்னா எல்லாத்தையும் பண்ணாங்க, நம்ம யோசிச்சிடும் அவங்க ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறாங்க, ரொம்ப பின்பற்றுறாங்கன்னு நினைக்கிறோம். பட் Jesus knew these people were not following him for the reason that we think they follow him. ஏன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். சத்தமா வாசிங்களா யாராவது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹalleluya. அவங்க சாப்பாடுக்காக ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, இன்னைக்கு என்ன பிரியாணி போடுறாங்களா, இன்னைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் பின்னாடியே வந்தாங்க. ஆண்டவருக்கு தெரியுது, ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அறிஞ்சிருக்கிறார். ஹalleluya. I mean, எண்ணங்கள், what is in our heart, he knows it fully. இப்போ இவங்கெல்லாம் ஆண்டவர் தேடுறது எதுக்குனால, என்னடா கிடைக்கும் அப்படின்னு. God gives us everything. நமக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நம்ம அதுக்காகவே சில டைம் சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொண்ணுக்கு, அதனால என்ன பண்ணுவோம், அங்கே பாருங்க, இங்கே சொல்லனா அங்கே இங்கிலாந்து தேசத்தில் ஒரு நல்ல ஸ்கூலில், அங்கே சில இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே அட்மிஷன் வேணும்னா லெட்டர் வேணும், எங்க சர்ச்சில் இருந்து லெட்டர் வேணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷம் முன்னாடி ஜாயின் பண்ணுவாங்க சர்ச்சுக்கு. அப்புறம் கிடைச்ச உடனே விட்டுருவாங்க சர்ச்சு. அப்படி பல விதமான எண்ணங்களை வைத்து ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். ஹalleluya. Even though God knows what we need, some of us follow just because we get something. But Jesus said, you know, don't labor for the food that perishes. Hallelujah. Hallelujah. பூமிக்குரிய உணவுகள் கெட்டு அழிந்து போகும். Hallelujah. The food that we eat, what we get, will one day be destroyed. ஆனால் அழியாத நித்திய ஜீவனை தேட வேண்டும் நாம். Hallelujah. Anyways, coming back to the passage,
இங்க எலியா சோர்ந்து போயிருக்கிறான். the background of the passage is such that எலியா ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்கிறான். போய் ஒரு சேலஞ்ச் கொடுக்கறான். பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் சேலஞ்ச் பண்ணுறான். உங்க ஆண்டவர் பெரிதா இல்ல என்னோட ஆண்டவர் பெரிய ஆண்டவரான்னு டெஸ்ட் பண்ணலாம். ஹல்லேலூயா. என்ன டெஸ்ட்? நாம் 2 காளைகளை பலியிட போகிறோம். நீங்க உங்க ஆண்டவரை கூப்பிடுங்க, நான் ஏன் ஆண்டவரை கூப்பிடுறேன், எந்த ஆண்டவர் பதில் அளிப்பார்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவால் விடுகிறான். அந்த சவால் விட்ட உடனே பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலையிலேருந்து சாயந்தரம் வர மத்தியானம் வர கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க ஆண்டவர்கிட்ட. ஆனா ஒன்றும் காணோம், ஒண்ணுமே நடக்கல. There was nothing. But then Elijah called on his God. Hallelujah. ஆண்டவரை கூப்பிட்டான். ஆண்டவர் அக்கினியால் பதிலை கொடுத்தார். Hallelujah. Everything was consumed by fire. அப்படி ஆன உடனே பாகாலின் தீர்க்கதரிசிகள் உங்க ஆண்டவன் தான் உண்மையான ஆண்டவர்னு சொல்லி தலை வணங்குகிறார்கள். அப்புறம் பயந்து ஓடுகிறார்கள், ஜீவனுக்கு தப்பி ஓடுகிறாங்க. ஆனா எலியா பின்னாடியே போய் எல்லாரையும் கொன்று போடுகிறான். He is destroying all of Baal's prophets. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த நியூஸ் எசபேலுக்கு போய் சேருகிறது. Jezebel gets this news that all the prophets of Baal have been destroyed. அப்ப அவர் சொல்கிறாள், இந்த நேரம் நாளைக்கு நீ உயிரோடு இருப்பியா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாள். எலியாக்கு ஒரே பயம். அல்லேலூயா. எலியாக்கு ஒரே பயம். ஓடுகிறான், பயந்து ஓடுகிறான், பயந்து பயந்து ஓடுகிறான். ஓடி போய் ஒரு சூர செடியின் அடியிலே உட்கார்ந்து சோர்வாக மனநிலை தாழ்ந்து போய் இருக்கிற சமயத்தில் he sat up 8. அப்புறம் தூதன் வந்து திருப்பியும் தட்டி எழுப்பி சொல்லுகிறான், eat some more or the journey will be too great. சாப்பிடுப்பா, நீ ரொம்ப சோர்வா இருக்கிற, சாப்பிடு என்று சொல்லுகிறான். Some of us, I think pastor சொன்ன மாதிரி, that was so real and I could relate to so many things, is that நாம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆண்டவர் நம்மளோட ஸ்கில்ஸ்ல நம்ம நம்பிக்கை வைத்துடுறோம். நம்ம பண்ணிடலாம், என்னன்னாலும் நம்ம பண்ணிடலாம், எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு, சண்டே சர்வீஸ் தானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நம்பிக்கை வந்த உடனே என்ன பண்ணிடுறோம், அவ்வளோ ஆண்டவர் மேல we don't spend that much time with the Lord. Hallelujah. But the angel of the Lord is telling Elijah, eat some more. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. நீ பிரயாணம் பண்ணி போக வேண்டிய தூரம் வெகு தூரம். It's too great for you. நீ ரொம்ப தூரம் போகணும், அதனால இன்னும் சாப்பிடுன்னு சொல்லி. God is telling us the same thing. Instead of focusing on the worldly things, we need to spend more time in the presence of God. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இன்னும் சாப்பிடணும். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ சாப்பிடணும். நம்ம எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சாப்பிடணும். யூகேல நான் இப்படி பண்ணுவேன், காரில் போகும்போது என்ன பண்ணுவேன், பைபிள் ஆன் பண்ணி விட்டு போய் ஆப் இருக்கே, we have a Bible app, அதை அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இருக்கோம். you can continue to hear it. Whatever method you use, எப்படியெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேட்க வேண்டும், சாப்பிட வேண்டும்.
இன்னும் சாப்பிட வேண்டும். கொஞ்சம் பேர் சொல்றாங்க, ஓ இவருக்கு தெரியாது, எங்க ஜெரால் பாஸ்டர் போன வருஷம் ஃபுல்லா லிஸ்ட் போட்டு எங்களை ஃபுல் பைபிளை படிக்க வச்சுட்டாங்க, முழு பைபிளையும் படிக்க வச்சுட்டாங்க, இவருக்கு தெரியாது போல் இருக்கு, அதனால வந்து சொல்றாருன்னு. நம்ம போன வாரம் சாப்பிட்டு இந்த வாரம் சாப்பிட்றது இல்லையா? நேற்றுக்கு சாப்பிட்டோம் இன்னைக்கு சாப்பிட்றது இல்லையா? போன வருஷம் சாப்பிட்டோம் இந்த வருஷம் சாப்பிட்றது இல்லையா? ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் சொல்றாங்க, நாங்க படிச்சு முடிச்சிட்டோம், இனி படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு படிக்கிறோம். ஐ நோ சம் பாஸ்டர்ஸ், கொஞ்சம் ஒரு சில பாஸ்டர் 40-50 முறை பைபிளை வாசிச்சிருக்காங்க, இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்ரி டே தே ரீட், எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தே கெட் தே ரீட். ஏன்? அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். That's what the Bible teaches us, that we got to continue to consume the word of God. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். God knew that the task before Elijah, எலியாவின் முன்பாக இருக்கிற காரியம் பெரிதான ஒரு காரியம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால எலியா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், சாப்பிடுப்பா, கொஞ்சம் கூட சாப்பிடு, நீ சாப்பிட்டது போதாது, நீ நினைச்சிட்டு இருக்க நீ ரொம்ப பிரேயர் பண்ணிட்ட, நீ ரொம்ப வசனத்தை வாசிச்சிட்ட, பல முறை நீ பைபிளை ஃபுல்லா படிச்சிட்ட, அதனால போதுன்னு நினைக்கிற, பத்தாதுப்பா, பத்தாது. எலியாவுக்கே ஆண்டவர் அப்படி சொன்னார்னா யோசிச்சு பாருங்க. தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. இப்ப நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் டைட்டில் கிடைச்சிட்டா அவ்வளவுதான், அது போதும் இல்லையா? இல்லையா? நம்ம எல்லாத்தையும் விட்டுறோம். But God is reminding Elijah that Elijah, you need to eat some more. What you've eaten is not enough. Hallelujah. ஒரு அழகான பாடல், வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சம், நீரே என் ஜீவனின் பலனானி, நான் உன் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புவன், நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், வாழ்கின்றவன், அன்பையே என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, என்னை அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் நிற்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே, நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் தான் என் பசியாற்றும் உணவு. அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மட்டும் அல்ல,
தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Hallelujah, hallelujah. That is our food. ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு போஜனம், நம்மை பசியாற்றுகிற ஒரு போஜனம். அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நாம் we have to long for it. பாருங்க, பில்லி கிரஹாம் ஒரு பெரிய ஆண்டவருடைய ஊழியக்காரர். அவர் பிரசங்கம் பண்ண கேட்க மைதானத்தில் ஃபுல் ஆட்கள் வந்துருவாங்க, இடமே பத்தாது, எல்லாமே நிறைந்துரும். அப்படி ஒரு வல்லமையான ஆண்டவருடைய ஊழியக்காரனை ஒருத்தர் பேட்டி எடுத்தார். வந்து கேட்டாங்க, நீங்க இவ்வளோ வல்லமையாய் பிரசங்கம் பண்ணுகிறீங்க, இவ்வளோ ஆட்கள் உங்களை கேட்க வருகிறாங்க, இவ்வளோ உலகத்தில் இவ்வளோ நாடுகளுக்கு போய் நீங்க பிரசங்கம் பண்றீங்க, நீங்க திரும்பவும் இந்த உலகத்துக்கு வர முடிந்ததுன்னா நீங்க என்ன வித்தியாசமா பண்ணுவீங்க? இன்னொரு முறை நீங்க உலகத்துக்கு வந்தீங்கன்னா என்னத்தை நீங்க வித்தியாசமா பண்ணுவீங்க? What would you do differently if you had a chance to come back again? அப்படின்னு கேட்டார் இன்டர்வியூவர். அதற்கு அவர் சொல்றார், நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு பெரிய பிரசங்கம் சொல்லுவோம், இன்னும் நான் பிரசங்கம் பண்ணுவேன், இன்னும் நான் 30 வயசுல தான் பிரசங்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், நான் 20 வயசுலயே நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அல்லேலூயா. நான் இன்னும் நாடுகளில் போய் பிரசங்கம் பண்ணி, சில நாடுகளுக்கு நான் போக முடியல, நான் திருப்பி வந்தேன்னா அந்த நாடுகளுக்கு நான் போவேன், பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா பாருங்க, பில்லி கிராம் சொல்றாரு, if I get another chance to come back to this world, I will spend more time in the Bible and in the presence of God. Hallelujah. அவர் சொல்லுகிறார், இன்னொரு முறை நான் வந்தேன்னா இன்னும் பைபிளை படிப்பேன். நான் படிச்சது போதாது, நான் பண்ணின ஜெபம் போதாது, I would spend more time. The amount of time I spent in the presence of God is not enough. அப்படின்னு அவரு சொல்றாரு. பார்த்துக்கோங்க, நம்ம எல்லாம் எங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பால் யோங்கிச்சோ ஒரு வல்லமையான பெரிய சபையை உண்டாக்கின அந்த தேவனுடைய மனிதன் சொல்லுகிறாரு, பிரசங்கத்துக்கு முன்ன பல மணி நேரம் பிரசங்கத்திற்கு முன்பாக அவர் பைபிள் படித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர் முழங்காலிலே நிற்பாராம். ஹல்லேலூயா. No wonder his ministry has grown so much. No wonder so many people come to his church. No wonder he had an impact like that. Hallelujah. Hallelujah. These are all examples for us. You know, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. Hallelujah. Study this book of instructions continually. இடைவிடாமல். Many times in the Bible it's been stressed that it is important that we spend more and more time in the Word of God. In the Word of God. நீங்களே பாருங்க, எப்பெல்லாம் நீங்க ஆண்டவருடைய வேதத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ, you would see a difference in your life. You will see a transformation. உங்களை அறியாமலே ஒரு வித்தியாசம் வரும், ஒரு transformation வரும். As you spend more time in the Word of God. Hallelujah. Seri. So we have seen that why we need to eat or what we need to eat. எலியாவை ஆண்டவர் இன்னும் போஜனம் பண்ண சொல்லுகிறார். ஏனென்றால் அவன் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த பாகத்தை கொஞ்சம் இன்னும் ஆழமாக நம்ம பார்க்கலாம். God is telling Elijah to eat more because he's telling him the journey is great. ஆங்கிலத்திலே நீ போக வேண்டிய பயணம் பயங்கரமானதுன்னு சொல்றது.
Hallelujah. தமிழ்ல வாசிக்கணும் வெகு தூரம். It's long, it's far, takes a long time, you need more energy, but also it's great. Hallelujah. See, God is asking you to eat more and spend more in His presence. Why? Because the purpose for your life is bigger. Hallelujah. The purpose for which the God has kept you on this earth is something big. நம்ம நினைச்சிடறோம் படிச்சாச்சு, வேலை கிடைச்சிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை. நானும் அப்படிதான் இருந்தேன் கொஞ்ச நாள். Hallelujah. நல்ல வேலை கிடைச்சிச்சு, செட்டில் ஆயிட்டோம், எவ்ரி திங் இஸ் ஃபைன், நல்லா இருக்கு, எல்லாம் அப்படியே செட்டில் ஆயிடுறோம், சர்ச்சுக்கு போகிறோம் கரெக்டாக, அவ்வளோதான். We think that is all to it. அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை, அவ்வளோதான். It's everything is fine. This is good life. நல்லா இருக்கு. No, I don't see any big problem with that. ஆண்டவர் கொடுக்குறேன், ஆண்டவருக்காக நான் பல காரியங்களை செய்கிறேன், சர்ச்சில் ஹெல்ப் பண்ணுறேன், போகிறேன், வர்றேன். But you see, what we don't understand is that God's purpose for your life is something bigger, something massive. ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை வச்சிருக்காரு. பல மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. கோவிட் சமயத்தில் எவ்வளோ பேர் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. இருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து இவ்வளவு நாள் வச்சிருக்கிறாருன்னா இட்ஸ் நாட் ஃபார் சம்திங் ஸ்மால். இது சும்மா எதுவும் சாதாரணமான காரியத்துக்காக அல்ல. There is something bigger. There is something amazing about your life that you haven't still understood. நானும் அப்படிதான் இருந்தேன். நம்ம வாழ்க்கை எவ்வளவு தான், I'm fine. We can carry on like this. But you see, God made me realize that there is something bigger, something more to this life than what you're already been doing. Hallelujah. Hallelujah. எலியா ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா எனக்காக வைராக்கியமாக இருந்த, பல காரியங்களை செய்த, வானத்திலிருந்தே அக்கினியை வர செய்து பண்ண காரியங்கள் எல்லாம் பெரிய காரியம், பெரிய காரியம். நம்மளாம் அப்படி பண்ணிட்டா அவ்வளோதான், அவ்வளோதான். நம்மள எல்லாரும் தலை குனிய வச்சிருப்போம் இல்லையா? அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லை. எலியாஸ், God is telling Elijah that you think you have done enough. You think your life is over. You think you have achieved enough. And now you want to finish everything. But I have a greater purpose for you. நான் உங்களை குறித்த நோக்கம் இன்னும் பெரிதானது. The day you understand that, என்னைக்கு அதை புரிஞ்சு கொள்கிறீங்களோ நீ சும்மா இருக்க மாட்டீங்க. Hallelujah. You won't keep quiet. You can't be quiet. நீங்க உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் பாருங்க. கொஞ்சம் வருஷம் முன்னாடி எனக்கு வர்ஷிப் பண்ணதெல்லாம், நான் லீட் பண்ணதெல்லாம் தெரியவே தெரியாது. இருந்தாலும் அந்த கோவிட் சமயத்தில் நானாகவே ப்ராக்டிஸ் பண்ணி கிட்டார் வாசிச்சு, அதுக்கு முன்னாடிலாம் வாசிச்சது கிடையாது. நானாகவே I took time, I took steps to equip myself because I saw there is a bigger purpose for me. சோர்ந்து போயிருந்தேன் அந்த டைம்ல. ஆண்டவரே இவ்வளோ தானா, இப்படி தானா அப்படின்னு சொல்லி. But God told me, no, I have a greater purpose for you in this world. And when I understood that, I said, well, I need to equip myself. I can't sit quietly like this. நான் சும்மா இப்படியே இருந்தேன்னா ஆண்டவர் என்ன பயன்படுத்த முடியாது. தமிழ்ல பேசினதே கிடையாது. எவ்வளவு முறை நான் சூழல் சர்ச்சுக்கு வந்திருக்கேன், ஒரு தடவை கூட தமிழ்ல பேசினதே கிடையாது. Even my parents thought இவன் தமிழ்ல எல்லாம் பேச மாட்டான்லாம் யோசிச்சாங்க. Hallelujah. But when I realized that the purpose before me was great, நம்முடைய வாழ்க்கை நோக்கம் பெரிதான எப்போ நீங்க அது புரிந்து கொள்கிறீர்களோ, ஆண்டவருடைய நோக்கம், when you understand the will of God in your life, you will eat some more, you will prepare yourself, you will equip yourself. எப்படி என்னென்ன டைம் கிடைக்குதோ நீங்க வேதத்தை வாசிப்பீங்க, எப்பப்போ டைம் கிடைக்குதோ ஆண்டவரை ஆராதிப்பீங்க. கூப்பிட தேவையில்லை, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட தேவையில்லை. whenever you find time you will be in the presence of God. Hallelujah. Hallelujah.
So now we saw that Elijah was asked to eat some more. We saw why he had to eat some more. ஏன் அவன் இன்னும் நிறைய சாப்பிடணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, தேவனுடைய தூதன் வந்து சொன்னாரு என்று நாம் பார்த்தோம். Hallelujah. Hallelujah. Now we're going to see that how we are going to eat. You see, God never wants to do much the way you are. Hallelujah. இப்ப எலியா சோர்வடைந்து ரொம்ப மனநிலை குறைவாக இருந்தான். ஒரு சில பேர் சொல்றாங்க, நீங்க கிறிஸ்தவங்க ஆயிட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷனே வரக்கூடாது. You should be fine. You should be always good. அப்படின்னு சொல்லிடுறாங்க. யா, ஒன்றும் பிரச்சனையும் இருக்கக்கூடாது. You should be just fine அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம என்ன ரோபோட்டா? Do we not have emotions? But also what we need to realize is that we live in flesh. You see, in the sariramanadu, it's sinful, it is corrupt, it is weak, பலவீனமானது. இந்த சரீரம் பலவீனமானது. Even though our spirit is strong, ஆவி உற்சாகமா இருந்தாலும் our மாம்சம் flesh is weak. அதனால சோர்வுகள் வரலாம். யாரோ சொன்னாங்கன்னா, நீங்க சோர்வா, sometimes it happens. Scripture says, doesn't say do not get angry, in your anger do not sin. Hallelujah. கோபம், sometimes we react, sometimes things come into our mind. இச்சைகள் வருது, பார்க்கிறோம், சில காரியங்கள் எல்லாம் நடக்குகிறது. ஆனா it is our choice whether we dwell in it or not. Hallelujah. In the flesh there is weaknesses. The flesh sometimes fails. Adinalthan, that's why we continually press on to perfection. Dinandorum konjama. Again, idha nathiki pastor sonaru, konjama nama improve ஆறோம். அப்படிதானே? பெர்ஃபெக்ட்டா யாராவது பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க அது ஒரு ஆள் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க சர்ச்சுக்கு வரவே வேண்டாம். You don't have to come. You don't have to come. The day we feel, there will be only one day. நம்ம சரீரம் மறுரூபமாக்கப்படும். Hallelujah. It will be changed, it will be transformed. That day there is no weakness. That day there is no disease. That day there is absolutely no lust, no challenges in our body. But until that time, no matter how powerful you are, எலியா ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி, அவனே சோர்வடைஞ்சான். Why? Because of our flesh. இப்போ புரியுதா ஏன் we need to spend more time பைபிள் ஏன் வாசிக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை ஏன் நிறைய கேட்கணும், ஏன் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துல இன்னும் அதிகமாக டைம் செலவு பண்ணணும்னு புரிகிறதா? Because our flesh is weak. It's not strong enough. It's not perfect. It's not perfect. அதனால சோர்வுகள் வரலாம். யாராவது நீங்க சர்ச்சுக்கு போறனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனதுனால உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு சொன்னா அந்த பிரசங்கத்தை நம்பாதீங்க. I don't see that in the scriptures. I don't see any scripture that says that you wouldn't have any trouble. In fact, it says, in this world you will have trials. இந்த உலகத்துல உங்களுக்கு பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. Hallelujah. That is what the Bible teaches. அதுதான்
ஆண்டவருடைய வசனத்துல வாசிக்கிறோம் that in this world we do have problems and hence we might sometimes fall. ஒரு சில சமயத்துல நம்மளே அறியாம ஒரு சில காரியங்களை செஞ்சிரோம் இல்லையா? செஞ்சிரோமா இல்லையா? நீங்க எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் மாதிரி சொல்றீங்க, அப்படியா? I know the times I have failed. I know the times I've said things I shouldn't say. There's been times I've done things that I shouldn't do. அதனால சோர்வுகள் வரும். இப்போ எப்பயாவது நீங்க தப்பா ஏதாவது பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா? சந்தோஷமா இருப்பீங்களா? ஒருத்தரை திட்டிட்டீங்க, தெரியாம யார்ட்டும் ஏதோ சொல்லிட்டீங்க, நினைச்சுதான் சொல்றோமா? நம்ம நினைச்சு சொன்னதான் பிரச்சனையே இல்லையே. நினைச்சு ஒருத்தங்களுக்கு பிரச்சனை பண்ணி வச்சா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. I mean, we don't feel much about it. Guilty conscience இருக்காது. வேணும்னா நான் பண்ணேன், ஆமா அப்படிதான் பண்ணேன். Most of the times we get into trouble because we don't intend to hurt others. நாம மத்தவங்களை துக்கப்படுத்தணும், அவங்கள புண்படுத்தணும்னு நம்ம நினைச்சு பண்றதில்லை. எத்தனை பேர் அப்படி பண்றீங்க பார்க்கலாம்? யாரும் கிடையாது. We don't intend to, we don't want to, ஆனா பண்ணிடுறோம். Yes or no? அப்படிதானே? மாமியா மருமகா, வீட்டில் ஆஃபீஸில் ஏதோ நினைச்சு சொல்லிடுறோம், நல்லதை நினைச்சுதான் சொல்லிடுறோம். அப்படிதானே? உங்களுக்கு நல்லதா படிச்சு கரெக்டா இல்லையா? உங்களுக்கு அந்த சமயத்தில் அது கரெக்டா இருந்துச்சு சொன்னது. It was a perfect thing to say, but it hurt somebody. They didn't take it the right way. அவங்க கரெக்டா எடுக்கல அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்க. Hallelujah. And because of that, சோர்வுகள். இப்ப எலியா போய் பண்ணப்ப இப்படி நினைச்சானா இப்படி ஆகும்னு? ஆண்டவர் ஆனத்துல இருந்தே அக்கினி வர பண்ணாரு. Why should I worry about these people? But when it came about his life, அவனுடைய நம்மளுக்கு எல்லாருக்கும் there are some certain dear things நம்மளுக்கு close to our hearts. ஒரு சில சமயம் it might be our family, sometimes நெருங்கிய நண்பரா இருக்கலாம், that we are very close to. அவங்கள பத்தி ஏதாவது சொல்லிட்டா அதை மட்டும் நீங்க சொல்லாதீங்க, அதை மட்டும் நீங்க அவங்கள பற்றி எதுவும் சொல்லாதீங்க. Everyone has something dear to them. When it came to Elijah's life, அது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தான், அது வரைக்கும் he was very confident for the Lord. But when it came about his life, சோர்வடைஞ்சிட்டான். ஐயோ என்ன பண்ண போறோம், இனி என்ன பண்ண போறோம், இப்படிதான் நம்ம கதை முடிய போதா? ஹல்லேலூயா. அப்படிதான் யோசிச்சிடறோம். ஒரு சில சமயம் நீங்க என்ன சொல்லிட்டீங்க, அவர் ஏதோ பண்ணிட்டாரு, அதோட முடிஞ்சிச்சு. நம்ம we don't move on. We think that is the end. It's finished. முடிஞ்சு போச்சு. There's nothing good can come out of that. இதுல இருந்து இனி எப்படி நல்லா போறோம்? அப்படிதானே யோசிக்கிறோம். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ போகிறோம்? இப்படி ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்துருச்சு நம்ம வாழ்க்கையில. I never thought this will happen to me. அப்படின்னு நினைச்சவங்களுக்கு தான் இது நடக்காதுன்னு நினைச்சவங்களுக்கு தான் நடக்கும். I'm telling you, I've experienced that in my life. எது எனக்கு நடக்காது, இது நடக்க சான்ஸே இல்லை. I'll be fine. I know what to do this. இது எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும். I'll be fine. அப்படின்னு யோசிச்ச காரியம் தான் ஃபெயில் ஆகும். அந்த காரியம் தான் சரியா நடக்காது. அதனால ஒரு ஷேம். I thought I knew this. இது எனக்கு தெரியும்னு நினைச்சேன், இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு நினைச்சேன், ஆனா இதுல தவறிட்டேனே, இனி மக்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த ஊழியத்துல நான் இப்படி என் பேர் இப்படி கெட்டு போகாதுன்னு நினைச்சேன், இப்படி ஆகி போயிடுச்சு, இனி நான் எப்படி ஊழியம் செய்வேன்? நான் இந்த புது வீட்டுக்கு கல்யாணம் பண்ண போய் நான் எல்லாமே ஓகேவா, நான் எப்படியா மேனேஜ் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆகி போச்சு, இனி நான் இப்படியா இவங்க கூட எப்படி வாழ்வேன்? How can I continue?
அப்படின்னு ஒரு சிலவங்க யோசிக்கிறீங்க. And it is true. These emotions are true. I want you to recognize that. யாராவது சொல்றாங்க எங்க வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனைனா, don't அதை லேசாக்காதீங்க. It is true, it is difficult. Depression is a real thing. It can happen to anybody. People in ministry too. I don't know the reasons. அது ஏன் வருது, எப்படி வருது, எதனால ஆண்டவர் அனுமதிக்கிறார் தெரியாது. ஒரு சில சமயம் அது நல்லதுக்கு தான். நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்தாதான் நம்ம மத்தவங்களை பத்தி அது அப்படிதானே. இப்ப எங்க அம்மாவுக்கு காலில் ப்ராப்ளம், அதனால அங்க எப்பெல்லாம் அந்த இன்னொருத்தங்களுக்கு அப்படி காலில் ப்ராப்ளம்னா எங்களுக்கு தெரியும். எங்க அம்மாவுக்கு இன்னும் நல்லா தெரியும். சொல்லுவாங்க எப்பவுமே, அவங்களுக்கு சேர் போட்டுக்கிடு, அவங்களுக்கு பாரு, அவங்கள பாருன்னு சொல்லுவாருங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்கள மாதிரியே அவங்களுக்கு முடியாது. பாத்தீங்களா? only when she went through that experience she can relate to others. நம்ம வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நடக்கிறது so that we can understand others pain, we can understand what others go through. ஒரு சிலவங்க பணம் கஷ்டம்னா என்னன்னே தெரியாது, because they had enough when they grew up. But until when they go through themselves, when they have a need for finances, அவங்களுக்கு எப்போ அந்த தேவைகள் வருதோ அப்பதான் அவங்களுக்கு புரியும் what others go through, what it means to not have something. Sometimes God allows these things. ஆண்டவர் அனுமதிக்கிறார் so that we can understand. David says, I learned your commandments. Thank you, Lord, for the trials, for the experience that I've been through. உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். He is only saying that because he has gone through the difficulties himself. அவன் அந்த கஷ்டங்களிலே போனபடியினால் அவனுக்கு புரிய முடியுது எவ்வளவு கஷ்டம்னு. So let's not question why something happens in our life. ஏன் இது எப்படி நடக்கவே கூடாதே, இது எப்படி நடந்துச்சு, ஆண்டவர் எப்படி அனுமதிக்கலாம், நான் எல்லாம் கரெக்டா தானே பண்ணேன், சர்ச்சுக்கு ஒழுங்கா போனேன், கொடுத்தேன், எல்லாமே பண்ணேன், ஏன் ஆண்டவர் இது பண்ணாரு அப்படின்னு கோபமாயிரும் இல்லையா? We get angry at God. ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்கன்னு அப்படியே கொஞ்சம் பேர் சோர்ந்து அப்படியே போயிடுறாங்க. Hallelujah. So even though you might be depressed, even though you might be sad, even though நீங்க மனநிலை குறைவாக கஷ்டத்துல இருந்தாலும், ஹalleluya, தேவனுடைய தூதன் வந்து எலியாவை தட்டி எழுப்பி, எழுந்து போஜனம் பண்ணு என்ன சொல்றான்? எழுந்திருந்து போஜனம் பண்ணு. I want to focus on that a little bit more. Arise and eat. Get up and eat. Hallelujah. சோர்வு நேச்சுரல் தான், வரலாம், கஷ்டங்கள் வரலாம். பட் அப்படியே இருந்து விடாமல் எலியாக்கு தூதன் சொல்லுகிறான், get up. Hallelujah. எழுந்திரு. He's telling get up. He could have said just eat. சொல்லிருக்கலாம், சாப்பிடுப்பா சொல்லிருக்கலாம்ல, நம்ம சொல்றோம்ல சாப்பிடுங்க சொல்லிருக்கலாம். See, no word in the Bible is wasted. எந்த வார்த்தையும் வீணாக எழுதப்படவில்லை. Hallelujah. There is a reason why it is written the way it is written. God's word is saying, get up. Get up. எழும்புப்பா. நீ சாப்பிடணும், கரெக்ட் தான். நீ போகணும், கரெக்ட் தான். உன்னை குறித்த என்னோட நோக்கம் பெரிது, கரெக்ட் தான். ஆனா அது எல்லாத்திற்கும் முன்பாக நீ எழும்பணும். ஹல்லேலூயா. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. ரொம்ப ஒரு போராட்டம். என்ன ஆண்டவரே, நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறோம்.
நமக்காக நம்ம ஒன்றும் பண்ணல, உங்களுக்காக தான் எல்லாமே பண்றோம், எல்லா காரியங்களும் செய்யறோம், இவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறோம், காரியங்களை சொல்றோம், செய்யறோம். ஆனா பிரச்சனையா முடியுதே ஆண்டவரே, இதை நான் எப்படி செய்ய போறேன், என்ன பண்ண போறேன் ஆண்டவரே, சோர்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை ஜீவனே எடுத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்றான். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா யோசிச்சு பாருங்க. I'm telling you, உங்களுக்கு இதுவரைக்கும் அப்படி நினைப்பு வந்ததுலனா வரும். நிறைய பேருக்கு வந்திருக்கு, சொல்லி இருக்கீங்க, சிலவங்க மனசுல நினைச்சிருக்கீங்க, சிலவங்க வெளிப்படையா சொல்லி இருக்கீங்க. Lord, I don't want to live anymore. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா ஆண்டவரே? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா அப்படின்னு சில பேர் நினைச்சிருக்கோம், சொல்லி இருக்கோம். எனக்கும் அப்படியெல்லாம் தோன்று இருக்கு. But you see, the word of God is saying that I'm not done with you. முடிஞ்சு போகலப்பா, நீ அப்படி நினைச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன். Hallelujah. Your life is not done. Your purpose is not finished. நீ நினைச்ச முடிஞ்சிச்சுன்னு. நீ தீர்க்கதரிசியா இருந்தாலும் நீ சோர்வடைஞ்சிட்ட, தவறிட்ட, விழுந்துட்ட, இப்போ நீ வாழவே விரும்பல. அல்லேலூயா. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எண்ணமே வரக்கூடாது. கரெக்டா, வரலன்னா நல்லதுதான். ஆனா சில சமயத்துல வருது வரலாம். ஆனா வந்தா என்ன பண்ணணும்னு தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. When you feel like that, when you feel depressed, when you feel everything is finished, there is no more reason to live. ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும், இனி இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இனி என்னால முடியாது அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். அப்படித்தானே ஒரு பாடல், என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல, என் கால் பலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, நடக்க முடியல, இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல, இயேசுவே நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல, இயேசுவே நடக்க முடியல, நடக்க முடியல, இயேசுவே நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி
கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் அப்படி கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து பல விதமான கஷ்டங்களை கடந்து செய்யாத காரியங்களை குற்றச்சாட்டாக மற்றவர்கள் சொல்லி உங்களை மோசமாக பேசி உங்களுக்கு விரோதமா காரியங்களை செய்து, சிலவங்க வேணும்னே செய்யல, உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும்னு நினைச்சு செய்யறாங்க. ஆனா உங்களை அது எப்படி பாதிக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. What others think is a bed of roses is a path filled with thorns. சோர்ந்து போயிருக்கீங்க. You sing, Lord, what am I going to do? என்ன பண்ண போறேன் ஆண்டவரே? மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி. ஆனா இப்ப பிரச்சனை. ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண ஆண்டவரே, உமக்காக நான் பெரிய காரியங்களை செய்யணும்னு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுல பிரச்சனை. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் எல்லாரையும் ஒரு மாசமாவது, ஒரு வாரமாவது, ஒரு வருஷத்துல சர்ச் நடத்த சொல்லிடணும். அப்படித்தானே? ஏன்னா அப்பதான் புரியும் எவ்வளவு கஷ்டம்னு. சர்ச் நடத்துறது எவ்வளவு கஷ்டம். அப்பதான் நம்மளுக்கு புரியும் சர்ச் நடத்த எவ்வளவு கஷ்டம். நான் பாருங்க, பல வருடங்கள் ஊழியத்துல இருந்தாலும், சப்போர்ட் பண்ணி எல்லா காரியங்களும் செய்தாலும், நான் சர்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரியுது எவ்வளவு கஷ்டம்னு. சின்ன சர்ச்சில் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க, அப்பவே இவ்வளவு ப்ராப்ளம். ஹல்லேலூயா. நல்லது பண்ணிக்கணும் வைக்கணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்கார பேச வச்சா நம்ம மேல கோவப்படுறாங்க, சர்ச்சு வர மாட்டேன்றாங்க. நம்ம நல்லது தானே பண்ண போனோம், அவங்க ஒன்னா இருக்கணும் தானே நம்ம போய், ஆனா அவங்க நம்ம மேல கோவப்படுறாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டேன்றாங்க. மற்ற விசுவாசிகள் அதனால பாதிக்கப்பட்டுறாங்க. கொஞ்சம் சர்ச் எப்படின்னா, இப்போ எனக்கு உங்க பெரிய பெரிய சர்ச் வச்சிருக்கா பார்த்தா எனக்கு ரொம்ப அவங்களுக்கு ஐ ரெஸ்பெக்ட் யூ கைஸ் so much, ரொம்ப மரியாதை. ஏன்னா இவ்வளோ வருஷம் இவ்வளோ எப்படி நடத்தினாங்க, எப்படி கட்டி எழுப்புனாங்க இந்த சபையை. இவ்வளோ பேர் இன்னும் வர்றாங்களே, கரெக்டா செய்யறாங்களே. இட்ஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு தெரியாது. யூ டோன்ட் நோ வாட் பாஸ்டர்ஸ் கோ த்ரூ. நான் அதை பண்ண தொடங்கினது எனக்கு புரியுது. அதனால தான் சொன்னேன், ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஏன் நடக்குதுன்னா, so that we can understand what others go through. Even as pastors, even as people of God's ministry, we can only understand sometimes certain things happen to எலியாக்கு நடந்த மாதிரி. ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவருக்கு சோர்வு வந்தனால he can understand now how people will feel. இப்ப கொஞ்சம் பேர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆண்டவரே இவ்வளவு தான் என் வாழ்க்கை, is this the end? இன்னும் நடக்காத ஆண்டவரே. And some of you have decided to give up. You've decided that you're not going to do this anymore. இனி நான் இதை பண்ண போறது இல்லை ஆண்டவரே, இவ்வளவு நாள் பண்ணேன், இப்ப பிரச்சனை. எல்லாரும் என்னையும் மோசமா பேசுறாங்க, உயிரையே வாங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆண்டவரே எனக்கு போதும், இனி எடுத்துக்கொள்ளும், முடிஞ்சிச்சு. சில சமயம் நம்ம அப்படி நம்மளை பத்தி யோசிக்கிறோம், சில சமயம் நம்ம மற்றவங்களை பத்தியும் யோசிக்கிறோம். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை,
மற்ற காரியங்களை பற்றிய அப்படி யோசிக்கிறோம். இனி இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கிறோம். But God is saying, I'm not done yet. I'm not done yet with your life. இது இப்படியே முடிஞ்சு போகாதுப்பா. நான் உனக்கு வைத்திருக்கிற காரியம் இன்னும் பெருசு. You have not seen that. You know, எலியா அதுக்கப்புறம் பெரிய காரியங்களை செய்தான். அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் 40 நாட்கள், அப்படிதானே, 40 நாள் இரவும் பகலும் அவன் ஓடினான், போனான். After that he anointed the king of Israel and he ordained Elisa. பெரிய காரியங்களை செய்தான். எலியாவோட பெரிய காரியங்களை செய்தான். அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? Because he didn't give up. He didn't give up. He said, okay Lord, what should I do? The Lord said, get up first. எழுந்திருந்து. See, in the Bible you see that when Jesus healed people, சொல்லிருக்கலாம், I'm just healing you, நீ சுகம் அடைஞ்சிட்ட அப்படி ஆண்டவர் சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். But he said, get up and walk. எழுந்திருந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட. Hallelujah. ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? Lazarus, come out. Lazarus, வெளியே வா. Come out of the place. Why did he say those words? ஏன் அப்படி சொன்னாரு? எழுந்து நட. ஏன் வெளியே வா? படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஏன்? See, God doesn't want to help you where you are. ஏன்னா அப்படி இருந்துருவீங்க. எலியாக்கு முன்னாடியே வந்து சாப்பிட சொன்னார் ஒரு தடவை. அவன் சாப்பிட்டு தூங்கிட்டான். சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடந்தான். அப்படிதானே? கொஞ்சம் பேருக்கு ஆண்டவர் செய்யறாரு. நீ when you're not well, when you don't have something, ஆண்டவர் கொடுக்கறாரு உங்களுக்கு. நம்ம என்ன பண்றோம்? நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துறோம். அப்படிதானே? அப்படியே உட்கார்ந்துறோம். So God doesn't want to bless you where you are. ஆண்டவர் உங்களை அங்கேயே உட்கார்ந்த வண்ணமாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்பல. God wants you to come out of that place. It could be a wrong relationship. ஒரு தப்பான ஒரு உறவு, தப்பான ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டு இருக்கலாம். You know, God called Abraham to come out. He could have blessed him where he was. ஆண்டவர் ஆபிரகாமை எங்க இருந்தாரோ அங்கே ஆசீர்வதிச்சிருக்கலாம். முடியுமா? முடியாதா? ஆண்டவரால முடியும். But he said, come out. Go to the place I'm going to show you. He took Abraham out. வெளியே வா. If you're in a situation that is not good, அது உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லதில்லை. அந்த உறவு உங்களை தப்பான இடத்துக்கு கெடுத்துட்டு போகுது. நாங்க சின்னதா இருக்கவே எங்க அப்பா அம்மா நிறைய பேர்கிட்ட விளையாடவே விட மாட்டாங்க. எங்களுக்கு கோவம் வரும், ஏன் உங்ககிட்ட எல்லாம் விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு. அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களுக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. வந்தா 2 பேர் தான் பார்த்துட்டு போயிடுவேன் நானு. You see, the reason is because the bad relationships can spoil you. நீங்க அங்க இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்? You will use it for the wrong purpose. அதே இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சார்னா தவறான காரியத்துக்கு நீங்க உபயோகப்படுத்திடுவீங்க. இன்னொரு விஷயம், நீங்க அப்படியே இருந்துடுவீங்க. God doesn't want that. God wants his name to be glorified. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக எல்லாமே செய்வார். நீங்க அப்படியே வச்சு பண்ணிட்டா நீங்க அப்படியே போயிடுவீங்க. So God is asking you, get up from that place. எழும்புப்பா, வெளியே வா, அப்புறம் நான் உனக்கு செய்றேன். எழுந்திருந்து போஜனம் பண்ணு. Arise and eat. Get up and eat. உட்கார்ந்தே சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடாத. உட்கார்ந்தே சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி சோர்ந்து போயிடாத. Come out of that. Come out of the depression. Depression வரும், சோர்வுகள் வரும், காரியங்கள் நடக்கும். You come out. You come out of it. எழுந்திருக்கிறது நம்ம வேலை. Hallelujah. ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருடைய வேலை. See, why he doesn't
pull you out on his own. பண்ணலாம்ல ஆண்டவர் நினைச்சா பண்ணலாம், என்னனாலும் பண்ணலாம் ஆண்டவர். But he has given you a free will. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. ஏன் ஆண்டவர் எல்லாரையும் ருச்சிக்கு கொடுக்காது, எல்லாரையும் சர்ச்சுக்கு ஏன் பண்ணலாம்ல ஆண்டவர்? He has given free will to everybody. உங்களுடைய free willக்கு தமிழ்ல என்ன? சுயசித்தம். Hallelujah. எல்லாருக்கும் இருக்கு. You can choose what you want to do. இல்ல நம்ம எல்லாம் ரோபோட் ஆயிடுவோம், ரோபோட். Hallelujah. That is the difference. Hence you need to get up. நீங்க எழும்பணும். எலியா நீ எழும்பணும். நான் உன்னைய கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஆனா நீ first you must get up. You must get up. I'm not willing to bless you the way you are, where you are. Hallelujah. So நம்ம எல்லாம் ஒரு காரியம் பண்ண போறோம். Hallelujah. எல்லாரும் எழுந்திருக்க போறோம். எழுந்திராதீங்க உடனே, சொல்றேன் நான். We're all going to get up in a moment. சீக்கிரம் எழும்ப போறீங்க. நான் I'll count 3. 3 சொல்லுவேன். சொல்லும்போது எல்லாரும் எழுந்திருக்க போறீங்க. ஆனா எழும்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி உட்கார்ந்திருக்கீங்க? எப்படி? சிலவங்க தியேட்டர்ல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. அப்படி எழும்புவீங்க, இப்படி எழும்புவீங்க. எழும்பணும்னா you'll sit straight. Hallelujah. நேராக உட்கார போறீங்க first. We're going to get up in a moment. But first, you're going to prepare yourself. Why? Because things ahead of you is much greater than you think. நீங்க அற்பமா நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை பத்தி, ஆண்டவருடைய நோக்கம் ரொம்ப லேசானதுன்னு நினைச்சீங்கன்னா you won't be able to get up. எழும்ப முடியாது. See, whenever you had an important interview, எப்பெல்லாம் உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சுன்னா எப்படி நீங்க you're alert. சீக்கிரமே எழும்பிடுறீங்க. காலையில சீக்கிரமா எழும்பிடுவீங்க. You will get up soon in the morning. You will be alert. நாளை சாட்டர்டே ராத்திரி எனக்கு தூக்கவே முடியாது. எவ்வளவு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் எனக்கு தூக்கமே வராது. மற்ற நாள் நான் காலையில் எழும்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனா சண்டே மார்னிங் 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன் நான். சௌமியாக்கு தூங்கவே முடியாது சாட்டர்டே நைட். ஏன்னா ஏதாவது வாசிச்சுட்டு இருப்பேன், கேட்டுட்டு இருப்பேன், எழும்புவேன், போவேன், வருவேன். It's because Sunday is an important day for me. முக்கியமான காரியம். அப்படி எப்பெல்லாம் உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கோ, நீங்க you will be alert, you will prepare yourself, and you will get ready to get up. And I want you to go through that emotion right now. இப்போ எல்லாரும் கண்களை கொஞ்ச நேரம் மூடுங்களேன். யாரும் அங்க இங்கேயும் பார்க்க வேண்டாம். Close your eyes and bow your heads. உங்களை குறித்த நோக்கம் பெரிய நோக்கம். எலியா பெரிய காரியங்கள் செய்த மாதிரி ஆண்டவர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். But for that first you're going to get up. நான் 3 சொல்லுவேன். எல்லாரும் எழுந்திருக்க போறோம். கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். There's no turning back from here. இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு மறந்துடுங்க. சோர்வுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வாழ்க்கையே போதுங்கிற அந்த எண்ணமும் வரலாம். மத்தவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி, ஆனா வந்துடுதே, என்ன பண்றது? ஒரு சிலவங்க அந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்க. Right now you're like that. You've come to a place where you don't want to go any further, or you've been like that in the past. ஆண்டவரே என்னால முடியல, எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், இனி எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் ஆண்டவரே, இனி என் கணவனார் கூட வாழ்க்கை வேண்டாம், மனைவி கூட வாழ்க்கை வேண்டாம், அப்படியெல்லாம்
யோசிச்சு சிலவங்க இருக்காங்க இங்க. சிலவங்க ஊழிய பாதையில் அப்படி சோர்வடைஞ்சு இருக்கிறீங்க. சிலவங்க சர்ச்சில் அப்படி சோர்வா இருக்கீங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் இந்த சர்ச்சுக்கு வந்த, இப்ப இவங்க என்னைய அப்படி யோசிக்கிறாங்க, இப்படி யோசிக்கிறாங்க. ஆண்டவரே, நான் இந்த சர்ச்சுக்கு வரணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. நிறைய பேர் அப்படி சர்ச்சில் இருந்து போறதை நிறுத்திட்டீங்க. But don't give up. Don't give up. It's not finished yet until God says it's finished. அவர் சொல்ற வரைக்கும் எதுவும் முடியலப்பா, எதுவுமே முடியல. It's still God's plan. Hallelujah. God is going to bless you. அவர் உங்களை உயர்த்த போகிறார். Hallelujah. உங்களுக்காக பலவித காரியங்களை செய்ய போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். முறிந்து போன அந்த வாழ்க்கையை சரி செய்ய போகிறார். உங்க கணவனார் கூட இன்னொரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். திருப்பி நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். It's possible. You can do that. But God is going to ask you to get up first. Wake up. எழுந்திருப்பா. நீ பிரகாசிக்க போகிற, ஆனா அதுக்கு முன்னாடி நீ எழுந்திருக்கணும். Hallelujah. Hallelujah. Jesus, thank you Lord. நீங்க எவ்வளவு நாள் சோர்வா இருக்கிறீங்களோ அவ்வளவு நாள் you're wasting your time. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஒரு சில நாள் ஒண்ணுமே வேண்டாம் அப்படி உட்கார்ந்துருவேன். நான் யோசிப்பேன், எவ்வளவு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. மற்றவங்களை பார்த்து, மற்றவங்க இது செய்வாங்க, அது செய்வாங்க, அது செஞ்சுட்டாங்க, இது செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நான் சோர்வடைஞ்சு உட்கார்ந்துட்டேனே ஆண்டவரே. By doing that, how much you have hurt other people. நீங்க அப்படி வாழ்கிறனால உங்க அப்பா அம்மாக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம், அக்கா தங்கச்சிக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம், மற்றவர்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம். நீங்க சோர்வா இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கஷ்டம், உங்களை நேசிக்கிறவங்களுக்கு கஷ்டம், உங்க பாஸ்டருக்கு கஷ்டம். ஏன்னா அவங்க ஆத்மாக்களை ஆதாயம் செய்யணும். அவங்க உங்க கூட உட்கார்ந்துட்டு உங்களை தேய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஆல்ரெடி எழும்பி பிரகாசிக்கிற காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு செய்வோமா எல்லாரும்? அப்படி நினைச்சவங்க இனி இவ்வளவுதான் நினைச்சவங்க, you're going to make a decision that I am going to get up. Hallelujah. நான் எழுந்திருக்க போகிறேன். No one can keep me down. இனி யாரும் என்னை அமுத்தி வைக்க முடியாது. இனி யாரும் என்னை கீழே வைக்க முடியாது. மற்றவங்க பேசி என்ன தாழ்த்த முடியாது. ஆண்டவர் எனக்கு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். Hallelujah. 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 Jesus, thank you Lord. We're going to get up right now. எழுந்திருக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. ரெடி தானே? நீங்க எல்லாத்தையும் மறந்து, எல்லாத்தையும் விட்டு, you're going to progress on your life further. You're going to achieve everything that God has given you. Hallelujah. Your dreams, நிறைய பேர் கனவுகளை கண்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த கனவெல்லாம் ஆண்டவரே அது கனவாதான் இருக்க போது ஆண்டவரே, இனி அது நிஜமாக போகிறது இல்லைன்னு சொல்லி நினைச்சவங்க எல்லாம் இன்றைக்கு எழுந்திருந்து அந்த கனவுக்கு நேராக நீங்க போக போறீங்க. You're going to take steps. அதற்காக படிகளை எடுக்க போறீங்க. அதெல்லாம் you're going to take steps towards it. You're going to do things towards it. You're going to equip yourself. உங்களை நீங்க தயார் செய்ய போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் சும்மா இருக்க விரும்பல. Hallelujah. Everyone is going to get up in a moment. 3 என்ன போறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க டிசிஷன் பண்ணணும். சும்மா எழும்பி நிக்க கூடாது. You're going to decide that Lord, I'm going to move forward. எழுந்திருந்து நான் முன்பாக செல்ல போகிறேன், சாப்பிட போகிறேன், காரியங்களை செய்ய போகிறேன். ஆண்டவரே,
நீ சும்மா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க first you have to believe in your heart that you're going to do that first before you get up. Hallelujah. 3 சொல்ல போறேன். Just make your decision. மனசுல முடிவு செஞ்சுக்கோங்க, இனி நான் எப்பவுமே நான் சும்மா இருக்க போறதில்ல, இப்படியே சோர்வடைஞ்சு இருக்க போறதில்ல, இப்படியே இருக்க போகிறதில்ல. From tomorrow onwards or today onwards I'm going to move forward in your kingdom. Hallelujah. 1 2 3 எழும்பிடுங்க. Hallelujah. Father, we thank you, Jesus. Hallelujah. Lord, we thank you, Lord. We praise you, we praise you, we praise you. Oh, we thank you, Lord. Hallelujah. 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 ஆண்டவரே நன்றி 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 நன்றி. நீங்க எங்களை எழுப்பினதற்காக நன்றி. நாங்க எழும்பிட்டோம் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க, வசனத்துல வாசிச்சோம், எழுந்திருந்து போஜனம் பண்ணு. எழும்பி நில்லுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நான் எழுந்துட்டேன். சோர்வா இருந்தேன் ஆண்டவரே, கவலையா இருந்தேன், கண்ணீர்ல இருந்தேன், என்ன பண்றேன்னு தெரியல ஆண்டவரே. ஆனா இப்ப எழுந்துட்டேன் ஆண்டவரே, எழுந்து நின்று விட்டேன். இனி நான் உட்கார போவதில்லை, இனி நான் உட்கார போவதில்லை ஆண்டவரே. இனி யாரும் இனி அடக்கி வைக்க முடியாது. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Jesus. Hallelujah. ஆண்டவரே ஆராதிப்போம். ஆண்டவரே உமக்கு துதி ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, Lord, we praise you, Jesus. We praise you, Lord. Hallelujah, hallelujah. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. Hallelujah. ஆராதனை 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 ஆராதனை. உன்னை கண்டார் ஆண்டவர், உன்னை உயர்த்த போகிறார். Hallelujah. ஆராதிக்கிறோம். Hallelujah. நன்றி ஐயா. Thank you, Jesus. ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை.